பாருங்க 3 கேரட் அப்படியே எடுத்து ஜஸ்ட் உள்ள போட்டு இதை பிரஸ் பண்ணினாலே போதும். பவுடர் மாதிரி சக்க வந்துடும். வழக்கமான மிக்சில நீங்க வந்து நெல்லிக்காய் ஜூஸ் போடணும்னு நினைச்சீங்க அப்படின்னா விதையை எடுத்துட்டு அப்புறம் தான் ஜூஸ் போடணும். இந்த ஜூஸர்ல ஜஸ்ட் மிஷின் ஆன் பண்ணிட்டுங்க அப்படியே எடுத்து டைரக்டா பார்த்தா ஒரு பீஸ் போட்டு 2 டைம் போட்டுங்க ஒரு 10 to 20 செகண்டுக்குள்ள பார்த்தா ஜூஸ் வந்து ரெடி ஆயிடும். விதை மட்டும் தனியா நின்று நான் காமிக்கிறேன். நெல்லிக்காய் ஜூஸ் நல்லா தெரியும். ஒரு ரெண்டு நெல்லிக்காய் நீங்க கையால புழிஞ்சா கூட கிடைக்கவே கிடைக்காது. பாருங்க அந்த பவுடர் பாருங்க. நெல்லிக்காய் சக்கை இருக்கு பாத்தியா, இருக்கு பாருங்க. அப்படியே ஊதுனா நான் போட்ட அந்த 2 நெல்லிக்காயோட விதை பாருங்க. விதை மட்டும் பார்த்தா இந்த மாதிரி தனியா வந்துடும். வேற எந்த ஒரு பண்ணுங்க இந்த மாதிரி லென்த்தா கட் பண்ணிட்டு அப்படியே உள்ள போட்டு டிஸ்டன்ஸ் வச்சு பிரஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நீங்க டைரக்டா உள்ள போட்டே இருக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு பழம்னாலும் போட்டுக்கலாம். ஜூஸ் பாருங்க எப்படி வருது. இந்த ஜூஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும். போடுறீங்களோ நீங்க டைரக்டா போட்டே இருக்கலாம் பாருங்க. டைரக்டா பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம். நம்ம கடிச்சு சாப்பிட்டா என்ன டேஸ்ட் கிடைக்குமோ அந்த டேஸ்ட் அப்படியே கிடைக்கும். நீங்க எவ்வளவு ஜூஸ் எல்லாம் போட்டுட்டே இருக்கலாம். உங்களுக்கு அந்த ஜூஸ் கண்டெய்னர் ஃபுல் ஆகிற வரைக்கும் ஜூஸ் போட்டுட்டே இருக்கலாம். எல்லா ஃப்ரூட்ஸ் எல்லா வெஜிடபிள்ஸுமே நீங்க ஜூஸ் போட்டுக்கலாம். ஒரு டிராப் தண்ணி இல்லாம ஜூஸ் பண்ணிக்கலாம். சோ இதை பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்க டிஸ்பிளே தர நம்பருக்கு வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. இதை போல இன்னும் பல ப்ராடக்ட் பாக்குறதுக்கு நம்ம பேஜா ஃபாலோ பண்ணி